மட்டன் நல்லா வாஷ் பண்ணி 1 கிலோ எடுத்துக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. கூடவே கறி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணியை வந்து ஊற்றிக்கலாங்க. இது கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இது மூலமாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கொத்தமல்லி நீங்கள் அப்படியே போட்டாலும் சரி, கிள்ளி போட்டாலும் சரி. இப்போ குக்கரில் போட்டு ஆட்டுக்கறி நார்மலாக எத்தனை விசில் விடுவீங்க? ஒரு 8லேருந்து 9 விசில் விடுவீங்க இல்லையா? அதே காம்பினேஷனில் இதுக்கும் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இளங்கறி இருந்தால் கம்மியாக விசில் விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விசில் எல்லாமே வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துட்டு வரமிளகா ஒரு 6லேருந்து ஒரு 7 வரமிளகா சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த மசாலா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாரு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா தனியா முழு சீட்ஸாக சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். அதாவது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 2 சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்கள். கூடவே வந்து ஒரு 3 வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி அது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கசகசா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கசகசாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும், முன்னாடி சேர்க்காதீங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், முன்னாடியே போடாதீங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து அரைச்சி மையாக பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த குழம்பு வந்து நல்லா உங்களுக்கு திக்னஸோடு கிடைக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க குழம்பு செய்கிறதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 25லேருந்து ஒரு 50 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை ஒரு கை நிறைய சாப் பண்ணப்பட்ட பூண்டு நசுக்கி போடக்கூடாது, அப்படியே கட் பண்ணி போடணும். அதே மாதிரி சாப் பண்ணப்பட்ட இஞ்சி எல்லாத்தையும் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அது உங்கள் விஷயம் தான். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த வெங்காய பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றி விடுங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கம்ப்ளீட்டாக நல்லா ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு பக்காவாகவே வந்து பார்த்திங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கர் போட்டு விசில் விட்டு எடுத்து வந்தோம் இல்லையா, அந்த கறி எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியோடவே வந்து இந்த கிரவுண்ட் பேஸ்ட்டோடு சேர்த்துக்கோங்க. இந்த மட்டன் எல்லாத்தையுமே வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. அது கூடவே சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா வதங்க விடுங்க. தட் மீன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க குழம்போட. நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக கிடைக்கும். நல்லா கொதி வந்தவுடனே உங்களுக்கு குழம்பு திக்னஸ் வந்து கிடைக்கும். இந்த டைமில் நல்லா கொதி வரும்பொழுது நீங்கள் கொத்தமல்லி நல்லா ஒரு கை நிறைய எடுத்து மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதி வரட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மட்டன் மசாலா குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்து கூட செம்ம சூப்பராக டேஸ்டியாகவே இருக்கும்.